12 வருஷம் ஒரே படம் எடுக்க முடியும்? வயசாயிடுமே. New shots every day. Subscribe below. வயசாகணும் தான் 12 வருஷமா படம் எடுத்தாங்க. பாய்ஹுட்னு ஒரு படம், ஆனால் அது வந்தது ஹாலிவுட்டில். ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையில் நடக்கிற சேலஞ்சிங்கான விஷயத்தை பற்றின கதை. அதை அப்படியே வளர வரைக்கும் எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க. 2002 ஸ்டார்ட் பண்ண இந்த படத்தை 2013 தான் முடிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. 2002 சின்ன பையன், 2005 கொஞ்சம் வளர்ந்துருப்பான். அப்புறம் இந்த 2007 2008 அப்படியே அந்த பையன் வளர வளர அந்த படத்தை அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்க. பாகுபலியோட அதிக வருஷம் எடுத்திருக்காங்களே. ஸோ இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ண கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிருக்கு. இது என்ன பிரமாதம்? காஃபி அண்ட் சிகரெட்னு ஒரு படம் 18 வருஷம், தீஃப் அண்ட் காப்லர்னு ஒரு படம் 40 வருஷம் எடுத்திருக்கிறாங்க. அதாவது இன்னும் சில படங்கள் இதோட சேர்த்து இந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நடந்த சண்டையில் ஜவ்வு மாதிரி இவ்வளோ வருஷம் இழுத்துருச்சு. ஆனால் ப்ராப்பராக பிளான் பண்ணி எடுத்த படம் அப்படின்னா ஹாலிவுட்டில் வந்த பாய்வுட் படம் தான். நம்ம தமிழ் சினிமாவில் கூட நம்ம இந்த சில்லுக்கருப்பட்டி டைரக்டர் இருக்காங்க பார்த்தியா, லலிதா, அவங்க கூட மின்மினின்னு ஒரு படத்தை 7 வருஷம் இதே மாதிரி குழந்தைகளை வளர விட்டு எடுத்தாங்க. அப்போ அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படின்னு ஒரு கதையை சொல்லி டாப் ஹீரோ வச்சு படம் பண்றதுக்கு ஒரு 25 வருஷம் ஆகும் போல இருக்கு.